ஹலோ ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாரும் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகிற இந்த நேரத்தில் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்னைக்கு விட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏற்கனவே லாஸ்ட் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கப்பா. அதனால் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்பாதீங்க. வெப்சைட் ஒழுங்காக லோட் ஆகலைனாலும் லேப்டாப் எடுத்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கோ வெப்சைட்டு ப்ரௌசிங் சென்டருக்கோ போய் உடனே பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் அந்த அப்ளிகேஷனில் சில பேர்த்துக்கு ஃபோட்டோ ஒழுங்காக கேப்சர் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. சில பேருக்கு இந்த ஆதாரை பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் இணைக்கலைன்னு சொல்லி வந்துட்டு இருந்தா சொன்னாங்க. பட் அந்த இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் முடியுது. கண்டிப்பாக மினிமம் ஒரு 100 நாளாவது கேப் இருக்கும். ஸோ அதனால் இந்த 100 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. போன குரூப் டியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. நீங்கள் இந்த குரூப் டி எழுதுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு 2வது சான்ஸ். ஸோ இந்த வாட்டி மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் தம்ப்நெயில்ல முதற்கொண்டு இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படின்லாம் வச்சுருக்கோம். ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம், அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப 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 ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். கரெக்டாக? ஸோ அந்த லெவலில் இந்த குரூப் டிக்கு போன குரூப் டியை விட என்ன சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன டாப்பிக்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணுன்றதை முதற்கொண்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதனால் என் கூட அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் குரூப் டி பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. குரூப் டியோட வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர் கேட்குறீங்கன்றதை பொறுத்து, இந்த வீடியோ எவ்வளோ வியூ போகுதுன்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்த ஒரு சீரீஸ் குரூப் டிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அந்த வகையில் குரூப் டியோட சிலபஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் போயிடலாம். உங்களுக்கு ஏஎல்பி மாதிரி இல்லாமல் குரூப் டியோடைய நோட்டிஃபிகேஷன்லேயே பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? சயின்ஸுக்கு நான் 25 கொஷின் கேட்பேன், 25 மார்க்கு. மேக்ஸுக்கு 25 கொஷின் கேட்பேன், 25 மார்க்கு. ரீசனிங்க்கு 30 கொஷின் கேட்பேன், 30 மார்க்கு. ஜிகேவுக்கு 20 கொஷின் கேட்பேன், 20 மார்க்குன்னு. என்ன சார் சயின்ஸு ஜிகேன்னு இருக்குன்னா, ஆக்சுவலாக இதுக்கு சும்மா பேருக்கு தான் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு கொடுத்துருக்கான். இந்த தடவை மொத்தம் குரூப் டி 2024 குரூப் டி நடந்ததா, அது மட்டும் கிட்டத்தட்ட 101 ஷிஃப்ட் நடந்தது. எத்தனை ஷிஃப்ட் நடந்தது சார்? 2025 25 நடந்ததா? 101 ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்தது. இந்த 101 ஷிஃப்ட் எக்ஸாமோடைய கொஸ்டினோடைய ஸ்பிளிட்டப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த டாப்பிக்ல இருந்து அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 101 ஷிஃப்ட்டை வச்சு சொல்கிறப்ப இதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக தான் மேக்ஸிமம் இருந்தது. சரியா? மினிமம் 15ஆவது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தது. அதுவும் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் ஏதுன்றதையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ முதல் சப்ஜெக்ட் மேக்ஸ் எடுத்துப்போம். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 101 ஷிஃப்டில் கேட்கப்பட்ட எல்லா 25 கேள்விகளையும் இந்த இடத்துல நான் கொஸ்டின் ஸ்பிளிட்டப்பாக கொடுத்துருக்கேன். இருக்கிறதுல அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கேள்விகள். இது ஒரு 400 மாற்றி சொல்லிட்டேன், மேக்ஸ் இல்லைப்பா. இப்போ நம்ம எது பார்த்துட்டு இருக்கோம்? ரீசனிங் பார்க்க போகிறோம். எது பார்க்குறோம்? ரீசனிங் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீசனிங்கில் இருக்கிறதுலே அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கேள்விகள். சரிங்களா? அடுத்து கோடிங் டீகோடிங் 378 கேள்வி. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு 328, நம்பர் சீரீஸ் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர் ஒரு 304, அனாலஜி ஒரு 222, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஒரு 216, சிலாஜிசம் 200, டைரக்ஷனு, கிளாசிபிகேஷன் அப்படின்னு போக 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 அப்படியே கம்மியாகிட்டே போகுது. ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 100 ஷிஃப்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுடலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ஷிஃப்ட்டுக்கு மினிமம் ஒரு கேள்வியிலிருந்து மேக்சிமம் 4 கேள்வி வரைக்கும் கேட்கக்கூடிய டாபிக்ஸ். அப்போ அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஷிஃப்ட்டில் 416 கேள்வி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த ஷிஃப்ட்லையுமே 416 கேள்வி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4ன்னு வச்சோம்னா கூட உங்களுக்கு எவ்வளோடா வரும்? 401 தானடா வரும். சாரி, 404 தானடா வரும். அப்போ அந்த வகையில் ஒரு ஷிஃப்ட்டில் மினிமம் 4லேருந்து 5 கேள்வியாவது இந்த நியூமரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து இருக்கும். அதே கதை தான் 3லேருந்து 4 கேள்வியாவது கோடிங் டீகோடிங்ல இருந்து இருக்கும். அப்போ இந்த டாப் 5 தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும் எடுத்தோடனேவே. ஏன்னா எக்ஸாம் இப்போ எப்பன்னு நம்ம கண்ணுக்கு தெரியல. அதனால எடுத்தோடனேவே இந்த டாப் 5 டாபிக்ஸ் தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். தமிழ்லையுமே என்னன்றதை கொடுத்துருக்கேன்டா தம்பிங்களா. ஸோ எண் ஏற்பாடுகள், குறியாக்கம், குறிவிலக்கு, இருக்கை ஏற்பாடு, எண் தொடர்பு, விடுபட்ட எண், ஒப்புமை மற்றும் கணித செயல்பாடுகள், இந்த 5 டாபிக் தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். இந்த 5 டாபிக்கை நீங்கள் டார்கெட் பண்ணாலே இதில் ஒரு 4, இதில் ஒரு 4, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3,
இதுல ஒரு 2, இதுல ஒரு 2 அப்படின்னு 5, இங்க ஒரு 5, இங்க ஒரு 9, இங்க ஒரு 13, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்வி கிட்ட உங்களால இந்த ஃபர்ஸ்ட் 5 டாபிக்ல இருந்து எழுத முடியும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் குரூப் டி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்ப அந்த வகையில இந்த மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ 5 பிரிச்சுக்கலாம். அடுத்து இவன் ஒரு 5, அதுக்கப்புறம் இவன் ஒரு 5, அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிற ஒரு 5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ நம்மளோட எய்ம் முதல்ல இவனை கவர் பண்றது. ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்லயுமே இந்த டாப் 5 இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம கவர் பண்றது. இதுதான் நம்மளுடைய இந்த மார்ச் மாச டார்கெட்டா நம்ம வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி சொல்றேன் மார்ச் மாசம் என்ன பண்ணும், ஏப்ரல் மாசம் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்றேன். இப்போ அடுத்து அப்படியே நம்ம ஆப்டிடியூடுக்கு போகும் பட்சத்துல இருக்கிறதுலே அதிகபட்ச கேள்விகள் கேட்கப்பட்டது பெர்சன்டேஜ் டாபிக்ல, அப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், டிஸ்கவுண்ட். அட்வான்ஸ் மேக்ஸ் ரயில்வேக்கு அதிகமா வராதுடா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரி இங்க இருக்கான், 107 கேள்வியில இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரிக்னாமெண்ட்ரி கீழே வந்துட்டான். இவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்க இருக்கான், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், அல்ஜிப்ரா, லீனியர் ஈக்குவேஷன், அல்ஜிப்ரா இங்க இருக்கானா? ஓகே, லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இது நம்மளுடைய அட்வான்ஸ் மேக்ஸ் ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூஷன் குரூப் டில கொடுக்கறது இல்லடா. ஸோ அதனால அரித்மெட்டிக் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த 5 டாபிக்கை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த 5 டாபிக்கை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சதவீதம், விகிதம் மற்றும் விகிதாசாரம், தூரம், வேகம் மற்றும் நேரம், அளவீடு மற்றும் தள்ளுபடி, இந்த டாபிக்ஸ்ல இருந்து கேள்விகள் ரொம்ப அதிகமா வருது. அதனால இதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து ஜெனரல் சயின்ஸ் மொத்தமே 3 சப்ஜெக்ட்ல இருந்தா கேள்விகள். என்னென்ன 3 சப்ஜெக்ட்? பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி. டே கம்ப்யூட்டர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் பின்னாடி போயிடும். அதெல்லாம் குரூப் டிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான். இதுல இருக்கிறதுல பிசிக்ஸ்ல இருந்து அதிகமான கேள்விகள் 992 கேள்வி. அதாவது லிட்ரலி ஒரு ஷிஃப்ட்ல 4 அல்லது 5 கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது என்னவா இருந்தது? பிசிக்ஸா இருந்தது. அதே மாதிரி பயாலஜி வந்து பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 5 மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 100 ஷிஃப்டா? ஓகே, கரெக்டு தான், மாத்தி சொல்லிட்டேன். 10 கேள்வி வந்து பிசிக்ஸ், 10ல இருந்து 12 கேள்வி வரைக்கும் பிசிக்ஸ். சரியா? 8ல இருந்து 10 வரைக்கும் பயாலஜி, 7ல இருந்து 9 வரைக்கும் கெமிஸ்ட்ரி. சிம்பிளா சொல்லணும்னா 10 10 10ன்னு வச்சுக்கலாம். பட் கெமிஸ்ட்ரியில 9ன்னு வச்சுக்கிட்டோம்னா இவன்ல 11ன்னு ஆயிடும். அப்படி வச்சுப்போம். அப்போ பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 11 கேள்வி, பயாலஜில இருந்து 10 கேள்வி, கெமிஸ்ட்ரில இருந்து 9 கேள்வி. இந்த ஆவரேஜ்ல கேட்டிருக்காங்க. பட் இந்த 9 10 விட எல்லாத்துலயுமே 10 10 கேள்வி வரும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா எப்படி சார் பிசிக்ஸ் நிறைய இருக்கே, பயாலஜி நிறைய இருக்கே, கெமிஸ்ட்ரி நிறைய இருக்கே, அதுல நான் எந்த டாபிக் சார் படிக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பின்னாடி அதையும் நான் தெளிவா கொடுத்துருக்கேன். பிசிக்ஸ்ல அதிகமா கேட்கப்பட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ், இயக்கவியல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸ், லைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்டு, ஹீட்டு, மாடர்ன் பிசிக்ஸ். இதுதான் ஆர்டர். இதே கெமிஸ்ட்ரினா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் அதிகம். அதுக்கப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த 3 டாபிக் டாப் 3ல இருக்கு. மனுஷனுடைய உடம்பை பத்தி தான் அதிக கேள்விகள், 231 கேள்விகள். பயாலஜியில பாட்னில இருந்து ஒரு 192 கேள்வி, செல் பத்தி மட்டுமே ஒரு 148 கேள்வி. சோ அப்ப சிம்பிள், இந்த 3 டாபிக்ஸ் வச்சுப்போம். இந்த 3 டாபிக்ஸ் வச்சுப்போம். பிசிக்ஸ்க்கு ஒரு 3, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 3, பயாலஜிக்கு ஒரு 3. சரிங்களா? ஸோ இந்த 3 டாபிக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம். தமிழ்ல இயக்கவியல், மின்சாரம் மற்றும் காந்தவியல், ஒளியியல் 3 டாபிக். பிசிக்ஸ்ல வேதியியல்ல வந்து பாத்தீங்கன்னா கனிம வேதியியல், இயற்பியல் வேதியியல், கரிம வேதியியல், இது 3ஐயும் படிக்கணும். அதே மாதிரி பயாலஜில பார்க்கும் பட்சத்துல மனித உடற்கூறியல் மற்றும் உடலியல் ஃபர்ஸ்ட், தாவர உயிரியல் வந்து 2வது, செல் உயிரியல் வந்து 3வது சொல்லி படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் டாப் 3 இம்பார்ட்டன்ட். முதல்ல இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அப்பனாதான் எல்லா சப்ஜெக்டையும் நம்மளால கவர் பண்ண முடியும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு போகும் பட்சத்துல தான் கண்டென்ட்டே அந்த இடத்துல மாறுது. 20 கேள்வியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸோட கொஸ்டின்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீமோட கொஸ்டின், பேங்க் சம்பந்தமான கேள்வி, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சம்பந்தமான கேள்வி, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இதுவுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்பந்தமா தான் இருக்கு. டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்டரி சம்பந்தமான கேள்வி, என்விரான்மெண்ட் சம்பந்தமான கேள்வி, டேஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், சயின்ஸ் அண்ட் டெக், அவார்ட் அண்ட் ஆனர், புக்ஸ் அண்ட் ஆத்தர்னு. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டினோட ஸ்பிளிட் அப். என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டினோட ஸ்பிளிட் அப். பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்னா ஏதாவது ஒரு பில்லு போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை தான் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்னு சொல்லி சொல்றோம். சரியா?
அப்போ அந்த வகையில் தமிழில் பார்ப்போம். டாப் 3 பார்ப்போம். விளையாட்டு செய்திகள், அரசு திட்டங்கள் மற்றும் முயற்சிகள், வங்கி மற்றும் பொருளாதாரம், நாலாவது கூட சேர்த்துக்கலாம். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் அரசியல் ஆட்சி முறை மற்றும் விகிதம், அரசியல் ஆட்சி முறை மற்றும் அரசியல் ஆட்சி முறை, பூர்வீகம்லாம் வேண்டாம், அரசியல் ஆட்சி முறை. இந்த 5 டாப்பிக்கை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சரியா? ஏன் சார் எல்லாத்தையும் 5 சொல்றீங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த 5 டாபிக் படிச்சாலே உங்களால வந்து ஜெனரல் சயின்ஸ்ல 25 கேள்வியில மினிமம் 15 கேள்வியாவது எழுதிட முடியும். மேக்ஸ்ல அதே மாதிரி 15 கேள்வி எழுதிட முடியும். ரீசனிங்ல 20 கேள்வி கிட்ட எழுத முடியும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 10 கேள்வி கிட்ட எழுத முடியும். ஸோ அதாவது லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா 30, 50, 60 கேள்விகள் கிட்ட சாலிடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவாசி நான் சொன்ன அந்த 1/4 டாபிக்கை பார்த்தாலே உங்களுக்கு 60% கேள்விகளை உங்களால் எழுத முடியும் அப்படின்றது ஒரு சூப்பரான பாயிண்ட் இல்லையா? நம்ம மேக்ஸ்ல வெறும் ஒரு 5 டாபிக் பார்க்குறோம், ரீசனிங்ல 5 டாபிக் பார்க்குறோம், சயின்ஸ்ல 3 ஒரு 9 டாபிக் பார்க்குறோம், ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 4-5 டாபிக் பார்க்குறோம். இப்படி நம்ம பார்க்கக்கூடியது வெறும் காவாசி ஆஃப் த சப்ஜெக்ட் தானே. இதுலயே வந்து நம்மளால 60% கொஸ்டின் எழுத முடியும்னா அப்போ முதல்ல எல்லா சப்ஜெக்ட்லையும் இதை நம்ம டார்கெட் பண்ணுவோம். சரியா? இந்த டார்கெட்டை முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த டாப்பிக்கை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஒரு மெயினான விஷயம். இந்த தடவை நான் சொல்லணும்னு வந்தது. அப்போ சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு தரணும் அப்படின்னா அடுத்த 100 நாளைக்கு நீங்க எப்படி பிளானை பிரிச்சுக்கலாம்னா 50-50 பிரிச்சுக்கலாம். சரிங்களா? 50 நாள் 50 நாள்னு பிரிச்சுக்கலாம். ஒரு 50 நாள் படிங்க. அதுக்குள்ள எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னா இந்த 50 நாள் டிஃப்ரெண்டா நம்ம மாத்துறோம். அப்படி இல்லை வரல அப்படின்னா எக்ஸாம் டேட் வர வரைக்கும் நம்ம இந்த பிளானே ஃபாலோ பண்றோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். டெய்லி 2 சப்ஜெக்ட் படிக்கிறோம். மொத்தம் 4 சப்ஜெக்டா பிரிச்சிருக்கோம். நம்ம மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? மேக்ஸையும் சயின்ஸையும் படிங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் படிங்க. ரீசனிங்கையும் சயின்ஸையும் படிங்க. ஏன்னா சயின்ஸும் கஷ்டம், மேக்ஸும் கஷ்டமா, அதனால ரீசனிங்கையும் சயின்ஸையும் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு, இல்லை ஒரு வாரத்துக்கு. மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் வச்சுக்கோங்க. இந்த ஒரு நாளா 1 டே வா இல்லை 1 வீக்கான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வந்து முதல் நாள் மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கிறேன், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசனிங்கும் சயின்ஸும் படிக்கிறேன்னா சில பேர் எனக்கு குழப்புது சார் அப்படின்வாங்க. இல்லை சார் எனக்கு அது செட் ஆகாது அப்படின்றீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 டாபிக் எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு வாரம் மண்டேல ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் மண்டே காலையில் மேக்ஸோடைய பெர்சன்டேஜ் டாபிக் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலத்துக்கு மேலே என்ன பண்ணுங்க, ஸ்போர்ட்ஸோடைய கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஆரம்பிங்க. சரியா? இந்த பெர்சன்டேஜ் ஒரு பெரிய டாபிக் அப்படின்றதுனால இதுக்கு நீங்கள் 4 நாள் எடுத்துக்கிட்டா கூட தப்பு கிடையாது. இதுக்கு நீங்கள் 4 நாள் எடுத்துக்கிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் ஸ்போர்ட்ஸும் பெரிய டாபிக்ன்றதுனால 4 நாள் எடுத்துக்கிட்டா கூட தப்பு கிடையாது. ஸோ அதிகபட்சம் இப்போ நம்ம பார்த்த எல்லா டாப்பிக்குமே ஒரு 4ல இருந்து 7 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு வாரம் கூட உட்காந்து அந்த டாப்பிக்கை தரவா படிச்சிடலாம். பெர்சன்டேஜாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி ரீசனிங்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ அப்போ பொறுமையாக ஒவ்வொரு வாரமும் 2 சப்ஜெக்ட் முடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 4 வாரம் இருக்கா? அப்போ 4 வாரம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு 2 முடிச்சிருப்பீங்க. கரெக்டா? இப்போ 4 வாரத்துக்கு என்னடா முடிச்சிருக்கலாம்? 8 டாபிக் கிட்ட ஈஸியாக நீங்கள் முடிச்சிருக்கலாம். கரெக்டு தானடா? இதை வந்து மார்ச்சோடைய டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இந்த மார்ச்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் வாரம் 10ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ ஏப்ரல் 10 வரைக்கும் வச்சுப்போம். டார்கெட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்ச் 10ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஏப்ரல் 10 வரைக்கும் வச்சுப்போம். சரியா? என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 30 நாட்கள்ல உங்களுடைய வேலை என்னன்னா ஒரு வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம்னு வச்சுப்போம். முதல் வாரத்துல மேக்ஸோட மற்றும் கரண்ட் அஃபேர்ஸோட டாப் டாபிக்ஸ், அதாவது பெர்சன்டேஜ் மற்றும் ஸ்போர்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த 2வது வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் மற்றும் சயின்ஸோட டாப் டாபிக்ஸ். 3வது வாரத்துல மறுபடியும் மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். 4வது வாரத்துல ரீசனிங் மற்றும் சயின்ஸ். இப்ப எல்லாத்தோடைய டாப் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு டாப் 1 and 2 முடிஞ்சிருக்கும். கரெக்டா? எதுக்குள்ள முடிஞ்சிருக்கும்? உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏப்ரல் 10ல இருந்து மே 10 வரைக்கும் இப்ப என்ன பண்ணணும்னா முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல, அப்போ ஒரு டாபிக்கு 4 நாள் எடுத்துக்கணும். சரிங்களா? எவ்வளவு நாள் எடுத்துக்கணும்? 4 நாள் எடுத்துக்கணும். அப்ப 4 நாள் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா
உங்களால் ஒரு வாரத்திலே 2 டாபிக் கூட முடிக்க முடியும். அப்புறம் மேல இருந்து ஜூனுக்கு போகிறப்ப ஒரு டாபிக்கு 2 நாள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல லெட்டர் சீரீஸ், நிமிஷம், லெட்டர் சீரீஸ் கேலண்டர் கிளாக் ப்ராப்ளம்னு கொடுத்துருக்கான். சார் எனக்கு கேலண்டர் கிளாக்கே தெரியாது சார். பிரச்சனையே இல்லடா, 101 ஷிஃப்ட்ல 2 கேள்வி தான் கேட்டிருக்கான். நீ ஒரு நாள் வெறும் ஒரு மணி நேரம் அதுக்கு ஒதுக்கு போதும். ஒரு நாளில் ஒரு வருஷத்துல எவ்வளோ நாள் இருக்கு, அதில் என்ன ஆடு டே, ஈவன் டே, கிளாக்னா சுற்றி வரப்ப எத்தனை தடவை ஹேண்ட்ஸ் மீட் பண்ணிக்கும், இந்த மாதிரி பேசிக்கானதை மட்டும் படிச்சுட்டு போ. ஏன்னா 101 ஷிஃப்ட்டில் ஒரு கேள்வி வந்தாதான் உண்டு. அப்போ இந்த டாபிக்கு நீ கம்மியான டைம் ஒதுக்கிக்கலாம். ஆனால் இவனை பாரு 416 கேள்வி கேட்டு வச்சிருக்கான். அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4 கேள்வி மினிமம் இருக்கும்ல. அதனால கண்டிப்பாக நீ என்ன பண்ணுற, இந்த டாபிக்கு ஒரு வாரம் கூட ஒதுக்கிக்கும். ஆனால் இந்த டாபிக் ஒரு வாரம் ஒதுக்குற, இந்த டாபிக்கு 1 மணி நேரம் தான் ஒதுக்குற. வித்தியாசம் புரியுதா? அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக டைம், கம்மியான கொஸ்டின் கேட்கறதுக்கு கம்மியான டைம். இப்படி ஒதுக்குனாதான் உன்னால் எக்ஸாமுக்குள்ள சிலபஸை முடிக்க முடியும். சரியா? இதே கதை தான் எல்லாத்துக்குமே. இப்போ நான் சொன்ன எல்லா டாபிக்ஸையும் ஒரு தடவை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் ரீசனிங்ல நியூமரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எண் ஏற்பாடுகள், அடுத்து பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக், மேக்ஸில் சதவீதம் டாபிக்கு, சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சப்ஜெக்ட் வேணாம் டாபிக் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இயக்கவியலை முதல்ல வச்சுக்கோங்க. எது மெக்கானிக்ஸை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா 400 கேள்வி இருக்குது, இருக்கிறதுலே அதிகமாக 400 இதுதான் இருக்குது. அப்போ இயக்கவியலை வச்சுக்கோங்க. சரியா? ஃபிசிக்ஸ் முடிங்க. அப்புறம் இங்கே நேராக ஸ்போர்ட்ஸுக்கு வந்துடுங்க. இல்லை ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்கீம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் 400 கேள்வி கேட்டிருக்கான். சரியா? இதுதான் உங்களுக்கு மெயின். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் இவ்வளோ கேள்வி வந்திருக்குன்றீங்க, எங்கே போய் படிக்கிறது, எப்படி போய் இதை படிக்கிறது, இதை முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெலகிராம் சேனலோட லிங்க் போட்டிருப்போம். சரிங்களா? அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கடந்த குரூப் டி இப்போ நடந்து முடிஞ்சதில் பிப்ரவரி வரைக்கும் அந்த குரூப் டியோடைய அந்த 4 சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸையுமே, மேக்ஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு, 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸையுமே நான் ஷேர் பண்ணுறேன். இங்கிலீஷில் இருக்குது, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தமிழ்லையும் நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். பட் தமிழில் படிக்கக்கூடிய நண்பர்கள் அந்த இங்கிலீஷ் கேள்வியை எடுத்து கூகுள் லென்ஸ்லேயே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கலாம் ஃபோன்லேயே. இல்லை அப்படின்னா அதே சாட் ஜிபிடியில் போட்டு தமிழில் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு பேஜ் ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சாட் ஜிபிடியில் போட்டு எனக்கு தமிழில் கூட அப்படின்னா அதுவுமே தமிழில் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன், டாபிக் வைஸாகவே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்களே சால்வ் பண்ண ஆரம்பிங்க. டவுட் இருக்கும் பட்சத்தில் அதே குரூப்லேயே அந்த கொஷினை போட்டு கேள்வி கேளுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே யாராவது உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ எஸ், நல்லா படிங்க. குரூப் டி ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம். தேங்க்யூ கைஸ்.